ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம கதிரை சமாதானம் பண்ணலான்னு கோமதி அம்மா உள்ள என்ட்ரி கொடுக்க, என்னடா நீ அப்பா பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஹைப்பர் ஆகிட்டாங்க. என்ன உன் புருஷன் பேச்சை நாங்கள் கேட்கணுமா? எங்களுக்கு என்னைக்கு எங்களை பற்றி நீ என்னைக்கு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னது நீ தானான்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டாங்க. சரி விடுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமும் இன்னும் சொல்லுவேன் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் எங்களை 2 பேத்துக்கு பிடிக்காம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அவங்க நம்ம ராஜோட ஆசையும் குழி தோண்டி புதைக்க வைக்கிற, நீ என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறேன்னு சொல்லி கேட்ட உடனே பார்க்கணுமே, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பை முட்டுதடி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் வெளியே போயிட்டாங்க. போட அவன்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட்னு வெளியே போக, அதுக்கப்புறம் பார்த்தா எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறானின்னு மெய் மறந்து வெளியே நின்று லவ் எப்படி வந்துருச்சு, லவ் அப்படிங்கிற மாதிரி லவ் காதல் புறா வந்து பொங்கி வெளியே வந்துருச்சாங்க. இதை பார்த்தா நம்ம மீனா கலாய்ன்னு கலாய்க்கிறாங்க. மரண கலாய்ச்சிட்டு இருக்க டைமில் நம்ம தங்கமயில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பெரும் மூச்சு விடுறாங்க. நாட்டில் முக்கால்வாசி பெண்கள் பெருமூச்சு தாங்க விடுறாங்க. எப்படி அடுத்த அந்த லைஃப்பை பார்த்தோன்னே நமக்கும் இப்படி ஒரு லைஃப் இல்லையேன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பேர் பொறாம கிடையாதுங்க, அது ஒரு விதமான ஏக்கம். இதெல்லாம் எங்கே இவங்களுக்குலாம் புரிய போகுது? அதாவது எல்லாரும் வீட்டில் சொல்கிறத தான் கேட்பேன். அம்மா தான் முக்கியம், அப்பா தான் முக்கியம்னு நினச்சா கட்டினா பொண்டாட்டி முக்கியம் நீ எப்படா நினைப்பீங்க? கடைசி காலத்தில் திருந்தி போன லைஃபெல்லாம் திரும்ப கிடைக்குமா? ஏன் அப்படி இருக்கீங்க? பாவண்டா நாட்டில் முக்கால்வாசி பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஒரு சில ஆண்கள் நல்லவங்களாகவும் இருக்காங்க, அவங்களுக்கு குறை சொல்லவும் முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தங்கமயில்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அச்சோ பதறதே, மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்கு தான் சொல்லி முடிய போதோ அது தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவை பார்க்க வந்து அவங்க அம்மா என்னைக்கு நீ குடும்பத்தோட ஒன்று சேருவேன்னு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.